இது முதல்ல திட்ட மதிப்பீடுலாம் பண்ணது யாருன்னு கேட்டால் சென்ற ஆட்சியாளர்கள் தான் திட்ட மதிப்பீடுலாம் பண்ணாங்க. நாங்கள் வந்து கட்டினோம். திட்ட மதிப்பீடு பண்ணது, டெண்டர் விட்டது, அதெல்லாம் அந்த முந்தைய அரசாங்கம் செஞ்சாங்க. நாங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே வரும்போது என்ன நிலைமையில் இருந்தேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நான் பதில் சொல்லியிருக்கிறதுக்காக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதற்காக பெரும்பான்மையான பணம் நாங்கள் தான் கிட்டத்தட்ட 98% நினைக்கிறேன் இல்லையா, 98% நாங்கள் தான் செலவு செஞ்சோம். நீங்கள் 2% தான் நீங்கள் வந்து செலவு செய்ய நானே சொல்லியிருக்கிறேன். எப்பொழுதும் என்னன்னாக்கா ஷெட்யூல் ஆப்ரேட்ன்றது ஆண்டாண்டுக்கு ஏறும் எப்பொழுதுமே. இப்போ வந்து ஒரு பாலம் கட்டுவதாக தான் கட்டிடம் கட்டுறோம். நாம் திடீர்னு பார்த்தா சிமெண்ட் விலை ஏறிடும், கம்பி விலை ஏறிடும். அப்போ என்ன பண்ணலாம், பாதியில் நிறுத்திட முடியுமா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆர்ஏசி ரிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சேங்ஷன் கொடுக்கறதுன்றது காலகாலமாக இருப்பது தான். ஆனால் எங்களுடைய பொறியாளர்கள் அங்கேயே கட்டடப் பணிகளிலே அவங்களே ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால் அந்தந்த வருஷம் வந்து ஷெட்யூல் ஆப்ரேட் ஏறிச்சுனாக்கா அதை மேட்ச் பண்ணி ஆர்ஏசி கொடுக்குற பழக்கம் எல்லா ஆட்சியிலும் உண்டு. ஆடிட்ரு ஏற்றுக்கொள்வது உண்டு. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோன்னா எல்எஃப் ஆடிட்லாம் எங்களுக்கு உண்டு. அப்போ ஆடிட்ரு ஏற்றுக்கொள்வது தான் அது. ஏன்னா அதனால் அப்படி தான் வந்து அது ஏற்றிருக்கும் ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் அதில் தவறு நடப்பதற்கு எப்போதும் வாய்ப்பில்லை. மதுக்கரை எடுத்த மரப்பாலம் பகுதியில் வந்து இந்த பணிகள் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு சார். சுற்றி பெற்றுதான் இருந்தால் வந்து கேரளா சில மாநிலங்கள் வந்து ஏதோ போகுது, அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு வந்து இது பண்ணிட்டு சார் இந்த பாலப்பணிகள் எது அது ரிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிருக்குது, அது பணம் ஒதுக்குறதுக்காக போயிருக்குது. அது வரணும். நிறைய செய்யலாம்னு ஆசை திராவிட மாடல் ஆட்சிக்கு. ஏற்கனவே கடன் வச்சுட்டு போட்டாங்க. அதனால் அந்த பிரச்சனை எங்களுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுன்னா நாங்கள் சொன்னதையும் செய்துன்னு தான் இருக்கிறோம். நாங்கள் கோவையை பொறுத்த வரைக்கும் முக்கிய தேவைங்கிறது ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். மற்ற பெரிய நகரங்களில் அந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இருக்குது, ஆனால் கோவைக்கு மட்டும் இல்லை. ஆனால் இந்த செம்மொழி பூங்காவாகட்டும், இந்த சர்வதேச தரத்திலான இந்த நூலகமாகட்டும், எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குமான்றது வந்தால் தான் தெரியும். ஆனால் இந்த பேருந்து முனையம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய 4 பேருந்து முனையங்களும் மக்கள் அலைமோதி இருக்கிறாங்க. இதற்கான திட்டமிடல் இருக்கா? இடம் பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்னுகிற செய்தியே நான் அது வந்து ஒரு கோரிக்கையாக, இந்த மக்களுடைய கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டால் நான் அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் நான் அல்ல. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் பஸ் ஸ்டாண்டு அமைக்கிறது தான் கார்பரேஷனோட அமைச்சர் வேலை. ஆனாலும் இது பொதுமக்கள் விஷயம். எனக்கு கோயம்புத்தூர் நல்ல பரிச்சயமான ஊர். இந்த உலக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லோரும் பூரா பேர் எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு எல்லாரையும் தெரியும். பிஹெச்சி குரூப்பிலேருந்து பன்னாரி குரூப்பிலேருந்து எல்லாரையும் பெரியவர் வந்து நம்முடைய பொள்ளாச்சி மகாலிமோடு எனக்கு நேரடி பரிச்சயமானது. எனக்கு இந்த ஊர் பற்றி நிரம்பவே தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன வந்து கோரிக்கை வந்து அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்குள்ள ஒரு கோரிக்கை தான். நான் முதலமைச்சரோட கவனத்துக்கு கட்டாயம் எடுத்து சொல்வேன். ரைட், மகிழ்ச்சி, நன்றி.